Dear students, welcome our channel. நம்ம வந்து இப்போ +1க்கு வந்து ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுக்க போகிறேன். அது ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து 10 லெசனுடைய நல்லா படிச்சிங்க. அது ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்கும். அந்த முக்கியமான கொஸ்டின்லாம் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா கூட 10 1 மார்க் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிடலாம். திருப்பி படித்து பாருங்கள். மைண்டில் நிற்கலை அப்படின்னாக்கா அதுக்கு ஏதாவது கீவேர்டு, அந்த கோடு வேர்டு மாதிரிலாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் வந்து அது ஆன்சரு அப்படின்ற மாதிரி ஒரு சிலது அப்படி மைண்டில் பதிய வச்சிங்க. நம்ம அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் தான் வந்து மறந்துடுவீங்க. அவங்கெல்லாம் வந்து கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் இதுக்கு இதான் ஆன்சர், 4 ஆப்ஷனை படிச்சுட்டு இது எது இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரை மட்டும் ஒரு 3-4 வாட்டி ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ அதை பார்க்கும்போது இதான் ஆன்சர் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நான் 2 மார்க் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் தரேன், பார்த்துங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், பண்ட மாற்று முறை என்றால் என்ன? அதிலே பார்த்தீங்கன்னாக்கா 4 அங்காடி என்றால் என்ன, அல்லங்காடி என்றால் என்ன, அது ரொம்ப ஒரே ஒரு விஷயந்தான். அது பகல் வந்து இரவு 2 தான் வரும். அதனால் இது எல்லாமே ஃபஸ்ட் லெசன் எல்லாமே படிச்சிங்க, ரொம்ப ஈஸி தான் அது. அதில் வந்து பண்ட மாற்று முறை என்றால் என்ன அதை படிச்சிங்க ஃபஸ்ட் லெசனில். அதுக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆவதுக்கு இந்த வணிகம் பொருள் தருக, 3 மார்க் கொஸ்டினில் வணிகம் பொருள் தருக அந்த கொஸ்டின் நல்லா படிச்சிங்க. மரூர் பாக்கம் மற்றும் பட்டின பாக்கம் உள்ள விளக்குக, 2மே முக்கியமான 3மே முக்கியமான கொஸ்டின் தாங்க. பாண்டிய ஆட்சியால் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை? இப்போ வந்து இந்த பாண்டிய ஆட்சியால் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிட் டர்மில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோ. மீது 2 கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின் தான், அதை படிச்சிங்க. 5 மார்க்கில் வந்து வணிகத்தின் ஆசார தடைகள், வணிகத்து பல்வேறு தடைகள் யாவை இருக்குது இல்லையா, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து மற்ற சமயத்தில் வந்து அதை பார்த்துக்கலாம். செகண்ட் லெசனில் பாருங்கள். இப்போ பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து வேலை என்றால் என்ன, அது படிச்சுங்க. இந்த வேலைக்கும் தொழில் என்றால் என்ன, தொழிலுக்கும் வேலைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவங்க லாபம் ஈட்டும் நோக்குடன் பொருட்களை பணிகளையும் உற்பத்தி செய்யும் விநியோகத்துக்கு தான் வந்து தொழிலிடுறோம். இங்கே வந்து வேலை என்றால் என்ன, கூலி அல்லது ஊதியம், இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வேலை என்றால் என்ன, கூலி அல்லது ஊதியத்துக்கான மற்றவர்களுக்கு பணி செய்வது தான் வந்து வேலை அப்படின்ற இந்த கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சு, கூலி அல்லது ஊதியம் இதை வச்சு எதாவது மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து சிறுகுறிப்பு வரைக பார்த்துங்க. தொழில் சிறப்பு தொழில் கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின் அது நல்லா படிச்சிங்க. 2வது இந்த சிறப்பு தொழிலின் சிறப்பியல்புகள் அதுவும் படிச்சிங்க. இந்த வேறுபாடு கண்டிப்பாக பார்த்துங்க. தொழில் சிறப்பு தொழில் வேலைவாய்ப்பு அந்த வேறுபாடு கண்டிப்பாக பார்க்க சொல்லுவாங்க, அதையும் பார்த்துங்க. அதுக்கடுத்து 3வது பாடத்தில் பாருங்கள், வணிகத்தை வரையறு, அதை பார்த்துங்க. உற்பத்தி தொழில் என்றால் என்ன, அது பார்த்துங்க. அதில் வந்து சேவை தொழில் என்றால் என்ன, போக்குவரத்து சிறு குறிப்பு வரைக, முக்கியமான கொஸ்டின். நான் சொல்கிறது கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோ, முக்கியம்னு சொல்கிறத இன்னும் நல்லா படிச்சு கண்டிப்பாக அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்து சிறு குறிப்பு வரைக முக்கியமான கொஸ்டின் நல்லா படிச்சிங்க. அதே போல் இதில் வந்து ஒப்பீடு கொடுத்துருக்காங்க, உற்பத்தி தொழில் வணிக வியாபாரம், அதையும் பார்த்துங்க. இந்த 2 ஒப்பீடில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இன்னொரு ஒப்பீடு பார்த்தோம் இல்லையா செகண்ட் லெசனில், அது ஒப்பிடும். இந்த 3rd லெசன் ஒப்பீடு இருக்கிற 2ல் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த சிறுகுறிப்பு வரைக பகுப்பாய் உற்பத்தி தொழில், மரபுசார் உற்பத்தி தொழில், கட்டுமான தொழில், இது 3மே ரொம்ப சிம்பிள், 3 பாயிண்ட் தான். ஆனால் இதில் 5 மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. 3மே இது படிச்சிட்டிங்கன்னா 5 மார்க்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. 4வது லெசனில் தனியார் வணிகம் என்று அழைக்கப்படுவர் யார், ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோ. அது கூற்று சாரா பேரொழில் நிறுவனங்களை பற்றி சுருக்கமாக கூறுக, கூற்று நிறுவனங்களை பற்றி சுருக்கமாக கூறு, 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் தனியார் வணிகம் என்று அழைக்கப்படுவது யார் ரொம்ப முக்கியமானது, அதை நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து வரையறா பொறுப்பு என்றால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வரையறா பொறுப்பு என்றால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை நல்லா படிச்சிங்க. இப்போ தனியார் வணிகத்தில் சில உதாரணங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதை பார்த்துங்க. இப்போ தனியார் வணிக சிறப்பு இயல்புகள் யாவை 5 மார்க், அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 5th லெசன் பார்த்தீங்கன்னா கர்த்தா என்பவர் யார், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், திருப்பி கேட்கப்பட கொஸ்டின். இப்போ இந்து சட்டத்தில் 2 பிரிவுகள் யாவை, அதை நல்லா பார்த்துங்க. இதில் ஏதாவது ஒரு கூட்டாளி, உறவும் கூட்டாளி, உழைக்கும் கூட்டாளி, அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஏதாவது வரும், இப்போ பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்து கூட்டு குடும்ப சிறப்பு இயல்புகள் ஏதாவது 3 கேட்குறாங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது நல்லா பார்த்துக்கோ. பாயிண்ட் ஃபஸ்ட்டு மேலாண்மை, பிறப்பாள உறுப்பினர், நீடித்த ஒழுங்கு, 3 ஹெட்டிங் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதை எழுதுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. 2வது கொஸ்டின் முக்கியம், ரொம்ப ஈஸி, ரொம்ப முக்கியம். கூட்டாண்மை நிறுவனத்துக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் அவ்வளோ ரொம்ப ஈஸி, அது பார்த்துங்க. கூட்டாண்மை ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதை பார்த்துங்க. கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் உள்ள உள்ளடக்கங்கள் யாவை 5 மார்க், எப்போ வேணாலும் கேட்பாங்க. எப்போ ஃபஸ்ட்டு மிட் டர்ம் கேட்கலாம் கூட கோட்டையில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து 6வது பாடத்தில் பாருங்கள்,
நிருபத்தின் பல்வேறு வகைகள் யாவைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பார்த்துங்க. நிருபத்தின் பல்வேறு வகைகள் யாவை அது பார்த்துங்க. நிருபத்தின் வரை இலக்கணம் முக்கியமான கொஸ்டின். நிருபத்தின் வரை இலக்கணம் முக்கியமான கொஸ்டின். பட்டை அல்லது சாசன நிருபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வரையறு பொறுப்பு என்றால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் பார்த்துங்க. நிருபத்தில் ஏதோ சிறப்பு இயல்புகள் கேட்குறாங்களோ அது 3 மார்க்கில் கேட்பாங்க, அதை பார்த்துங்க. நிருபத்தில் ஏதோ 3 நன்மைகளை கேட்குறாங்க, இந்த 2 மார்க் கொஸ்டின் ஆனால் 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அமைப்பு முறையீடு அடைந்துள்ள பொருள் அடக்குங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சுங்க. இந்த அமைப்பு முறையீடு செயல்முறை விதிகள் 2ல் 1 ஏதாவது கண்டிப்பாக அவசியம் கேட்பாங்க. அதுக்கடுத்து 7வது பார்த்து கூட்டுறவு அமைப்பு என்றால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கூட்டுறவு வரையறு கண்டிப்பாக அவசியம் ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துங்க. ராக்டியர் முன்னோடிகள் என்பவர் யார் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ராக்டியர் முன்னோடிகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அது நல்லா படிச்சுக்கோ. அப்புறம் வீட்டு வசதி கூட்டுறவு படி சிறு குறிப்பு வரைகள் அதை பார்த்து ரொம்ப ஈஸி, அதை பார்த்து ஞாபகம் வச்சு எழுதிடலாம். அது கூட்டுறவு கொள்கைகள் யாவை அதை பார்த்துங்க. கூட்டுறவு சங்கத்தின் வகைகள் யாவை, அது பன்னாட்டு நிறுவன இலக்கணம் தருக, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்த்துங்க. அதுக்கு பன்னாட்டு நிறுவனத்தில் ஏதோ 2 நன்மைகளை கேட்குறாங்க, இது 3 மார்க்கில் கேட்பாங்க, அதையும் பார்த்துங்க. 2 மார்க்கில் படிச்சிங்கன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கடுத்து பன்னாட்டு நிறுவனத்தில் ஏதோ 2 உதாரணங்கள் தருவன்னு கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்லோ நேரத்தில் சீக்கிரமாக அதை படித்து ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம், ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த முக்கிய கொடுத்துறாங்க பாருங்கள், ஒரு நாட்டில் பதிவு செய்யப்பட்டு 1க்கு மேற்பட்ட நாட்டில் தொழில் நடத்திய கொண்டிருக்கும் சில பன்னாட்டு நிறுவனங்கள் பெயரை குறிப்பிடுங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிறுவினாக்களில் 1, 2, 2 முக்கியமானது. இந்திய பன்னாட்டு நிறுவனத்தில் ஏதேனும் இதில் 3 ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம ஈஸியாக அந்த ஹெட்டிங் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுங்க, கம்பெனி நேம் மட்டும் நம்ம. அதுக்கடுத்து பொது கழகங்களுக்கு 2 உதாரணங்கள் தருக, அது ரொம்ப ஈஸி, அதை படித்து கண்டிப்பாக கேட்பாங்க. தாமதமும் சிகப்பு நடப்போக்கு என்றால் என்ன, அது கண்டிப்பாக கேட்பாங்க. துறைவாரி அமைப்புக்கான உதாரணம் ரொம்ப ஈஸி, அதை படித்து அது கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின் தான் அதுவும். துறைவாரி அமைப்புக்கு 2 உதாரணங்களை தருக, ரொம்ப ஈஸி. இந்திய ரயில்வே துறை, தபால் தந்தி, அகில இந்திய வானொலி, இதெல்லாம் சுலோனஸ் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்க. இது இந்த துறைவாரி நிறுவனம் என்றால் நல்லா படிச்சுங்க. அரசு நிறுவனம் என்றால் என்ன, அது நல்லா படிச்சுங்க. இப்போ 10வது பாடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சேவை தொழில் உள்ள சேவைகள் யாவை அதை பார்த்துங்க. வங்கியின் பொருளை எழுதுக, அது முக்கியமானது, அது நல்லா பார்த்துங்க. இப்போ இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் யாவை, இது நல்லா பார்த்துங்க படிச்சுங்க. ஈடுபடும் நபர்கள், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு பணிகள் கேட்டிருக்காங்க, 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுதான் முக்கியமான கொஸ்டின், பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.